அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அன்பின் பரம தகப்பனே, இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து வழி நடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 27:10. Even if my father and mother abandon me, the Lord will hold me close. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஆமென். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற அனைவர் வாழ்க்கையில கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை யாரெல்லாம் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் அவர்களை தொட்டு ஆளுகை செய்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். எனக்காக உதவ யாருமே இல்லையான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல இயேசுவே, நீங்க அவர்களை சேர்த்து கொண்டு வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக அவர்கள் வாழ்க்கையில. இயேசுவே, மனம் இறங்குங்க அப்பா. இன்னும் கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு யாருமே உதவாத சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, நீங்க மனம் இறங்கி உங்க நாமத்தை அவங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இப்பொழுது கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்களை தொட்டு இயேசுவின் நாமத்தினால் உயர்த்தி வைத்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். கர்த்தாவே, வழிவாசல் திறந்து தாங்க கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகள் மாற்றி அமைத்து தருவீராக. ஒரு விசை மனமிறங்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா அநேக நேரத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். அநேக பேரை எங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் என் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தாவே, உலக மனிதர்கள் எங்களை எந்த சூழ்நிலையில கைவிட்டாலும் என் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். எங்களை அணைத்து கொண்டு கர்த்தாவே, நான் இருக்க மகனே மகளேன்னு சொல்ற தேவாதி தேவன் நீங்க. ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமாப்பா, அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தாலும், வியாதியின் படுக்கை, கடன் சுமைகள், அவமானங்கள், இன்னும் இழந்து தவிக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களை கட்டி எழுப்புவீராக. Let them be restored in the name of Jesus Christ of Nazareth. நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆமப்பா மீண்டும் கட்டி எழுப்புவீராக. வேலை இல்லாத சூழ்நிலைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் வேலை வாய்ப்புகள் திறந்து தருவீராக. குடும்ப பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் சமாதானம் வருவதாக. தொழில ஒரு முன்னேற்றத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தினால். புதிய திட்டங்களை வெளிப்படுத்தி தாங்கப்பா. உம்மை நோக்கி ஜெபிக்க கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக வழிநடத்தி தருவீராக. விட முடியாத பாவங்களை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே அவர்களை விட்டு நீக்கி போட்டு உம்மண்டை சேர கிருபை செய்யுங்க. நிறைய பொறுப்படுத்த வழி நடத்துங்கப்பா. உங்க கிருபை, தயவு, காரண்யம் இவர்களை மூடி மறைத்து குடும்பத்தார் அனைவரோடும் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து ஆளுகை செய்யுமாறு அவர்கள் பிள்ளைகளோடும் உங்க தேவ தூதர்கள் ஆளுகை செய்து வழி நடத்தி தருமாறு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.